வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் திருநெல்வேலி பயணம். என் மேலே எல்லாருமே காண்டா இருக்காங்க. விஜய் அவர்களுடைய பரப்புரை நேற்று முதல்வர் அவர்களுடைய பேச்சு மீண்டும் சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் தேர்தல் பிரச்சாரம் என்னதான் நடக்குது, டீலிமிட்டேஷனை பற்றி முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்து, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் விஷயத்துலையும் பேச இருக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இந்த அரசியல் காலகட்டங்களில் சில இடங்களில் நம்ம மறந்த கருத்துக்களை திருப்பி கொண்டு வர முடியாது. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். அதே மாதிரி தமிழம்பல் சார்பாக டிவோஷனலுக்கு மகாகுரு அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிண்ணே, நேற்று நம்முடைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக சொல்லியிருந்தது இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் லத்தியை தூக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் கொடுத்துருந்தார். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. தென்காசி பக்கத்தில் ஆலங்குளத்தில் கல் இறக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளியை இசைக்கு ராஜா என்பவர் சுட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு டிஜிபி கொடுத்த ஆர்டருக்கு இவ்வளோதான் மரியாதையா? நான் சொல்கிறேன்னு, தமிழ்நாட்டில் அவர் அதுக்கப்புறம் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ சரி. தமிழ்நாட்டில் சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி அவங்கவுங்க தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவரவர்கள் தன்னிச்சையாக செயல்படும். இந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியில் நடக்கும் அந்த மாதிரிலாம். எனக்கு என்னன்னு யார் கண்ட்ரோலில் யார் இருக்கான்னு தெரியாது. எதாவது பண்ணிட்டாலும் மேலே இருக்கிறவன் அதை பார்த்துக்குவான். அப்போது இதே தென்காசியில் தான் மலைகள் இதெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு போகுதுன்னு. கனிம வளங்கள் இசைராஜா அங்கே போய் சுட வேண்டியதானே? கனிம வளங்களை வெட்டி எடுத்து கொள்ளையடித்து செல்வதை விடவா கல் இறக்குவது அவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம்? கல் இறக்குனா என்ன? அவனை பிடிச்சிட்டு போய் கேஸை போடுங்க. கல் இறக்கிறதுக்கு தனியாக கேஸெல்லாம் இருக்கா? கல் இறக்கக்கூடாதுன்னு இருக்குது, சரி கொண்டு போய் போடுங்க. அங்கேயும் அவங்க கூட போய் மல்லு கட்டி சண்டை போட்டிங்க. அவ்வளோ தேர்தல் நேரத்தில் அவ்வளோ பாதுகாப்பு பணிகளுக்கு மத்தியில் கல் இறக்கிறத தடுக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ இதுவாக ஃப்ரீயாவாக இருக்கீங்க. இங்கே நேற்று நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு சேனலான மந்தவெளியில் ஒரு பையன் உட்காந்து சரக்கு அடிக்கிறப்போ பப்ளிக்காக அடிச்சிட்டு இருக்கான். ஜனம் டிவியில் கேட்டதுக்கு என்ன இப்போ எங்கே தான் இல்லை, உனக்கு என்ன வேணும் என்ன சொல்லு, என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன வேணும்? பட்டணப்பாக்கம் தொடங்கி எல்லாத்துலேயுமே எல்லாமே கிடைக்குது. என்ன இப்போ உனக்கு வேணும்? டக் லைஃப் பாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன வேணும் உனக்கு? மாத்திரை வேணுமா இல்லை கஞ்சா வேணுமா, என்ன வேணும் சொல்லு அப்படின்னா. அப்போது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குன்றது தான் உதாரணம். அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய இசைக்கு ராஜான்றவர் அங்கே போய் சண்டை போட்டிருக்காரு. இன்றைக்கி அவங்க மேலே 3 வழக்கு போட்டிருக்காங்க. 3 பிரிவினுக்குள்ள வழக்கு. அந்த போலீஸார் கூட இத்தனை போலீஸார் போய் ஒரு ஆளை போய் இது பண்ணாங்களாம். அவர் மண்டை உடஞ்சிச்சான். இது சரி, மண்டை உடஞ்சிச்சிங்க, தற்காப்புக்காக சுட்டிங்க, காலில் சுட்டிங்க, கரெக்டு. தற்காப்புக்கு பயன்படுத்தலாமல் இருக்குது, காலு கீழே தான் சுட்டிருக்கீங்க, கரெக்டு. அதுனா 2 காலையும் 2 ரவுண்டு அவரால் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு இன்னும் பல நாள் ஆகிருமாண்ணே. ரொம்ப கஷ்டமாயிருமே. காலெலாம் நொறுங்கிட்டு இருக்கோம். நொறுங்கிரும். 2 ரவுண்டு எதுக்கு சுடுறீங்க? ஒரு ரவுண்டு சுட்டாலாம் விழுந்துருவான். அவனா போர் வீரனா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் கல் இறக்குறாரா? இதுக்கு முன்னாடி இறக்கி உங்களுக்கு விஷயம் தெரியாது? கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடித்து தண்டனை வாங்கி கொடுங்க. யார் தடுக்க போகிறா? இல்லை அந்த தோப்புக்கு யார் சொந்தக்காரோ அவர் மேலே வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு என்ன இது? அந்த அளவுக்கு பாருங்கள், தேர்தலில் இவ்வளோ நடந்து இவ்வளோ பிரச்சனைகள் தென் மாவட்டங்கள் தான் அதிகம் நடக்குது. இவ்வளோ நடந்த பிறகும் நீங்கள் பாருங்கள், தேர்தல் காலத்துலேயும் இவர்கள் அடங்கவில்லை. அதுக்கு பிறகு தான் அவர் இது மட்டும் இல்லை, பல விஷயங்களில் மேலதிகாரிகள் உத்தரவு இல்லாமல் மேலதிகாரிகள் எனக்கு என்ன யாரும் இயங்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் டிஜிபி போட்டிருக்காரு. இன்னும் இந்த சொல்கிறேன், இந்த தேர்தல் ஆணையம் பல மாறுதல்களை மாவட்டங்களில் பல இதில் கொண்டு வரணும். அதெல்லாம் பண்ணலன்னா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. திருநெல்வேலியில் பிரச்சாரம், விஜய் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை எப்பவும் போல் சொல்கிற நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லுவோன்னா, இப்போது முதல்வர் அவர்கள் கையில் அதிகாரம் இல்லை, அது தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறனால தான் உங்களை பார்க்க முடியுது, இல்லைனா அது கூட பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிற விஷயம். கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் பாஜக எல்லாருமே கள்ள கூட்டணியில் வச்சுருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க, எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு வரிசையாக சொல்லியிருக்காரு. திருநெல்வேலிக்கு அவர் சென்ற பயணத்தை பற்றியும் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜய் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னு பார்க்குறேன்.
விஜயுடைய பிரச்சாரத்தில் இப்போ இவங்க எனக்கு என்னென்னு பொய் சொல்லும்போது அவர் சொல்லக்கூடாதா? என்ன இவ்வளோ நாள் தடுத்து வச்சுருந்தாங்க அதுவும் உண்மைதான். ஒரு வகையில் உண்மை. இன்னொரு வகையில் இவங்க இறங்கி பண்ணணும். தேர்தல் ஆணையம் வந்த அப்புறமா நீங்கள் எவ்வளோ இது ரத்து பண்ணீங்களா? அதனால் இறங்கி பண்ணணும். ஏதோ திருநெல்வேலி வந்துட்டார். ஃபஸ்ட் டைம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு தென் மாவட்டத்தில் உள்ளக வேற வந்திருக்காரு. கூட்டம் நல்ல கூட்டம்னு. கூட்டமும் நல்ல கூட்டம். விறுவிறுக்க அந்த வெயிலில் பேசியிருக்காரு. நல்லா தடையற்ற பேச்சு வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. ஏன் நான் நிற்கிறேன்னு. ரொம்ப நேரம் இல்லைனாலும் அந்த இதுவே வந்து அவங்க எடுத்து ரீல்ஸு அதுன்னு கட் பண்ணி போட்டு பரப்பி விட்ருவாங்க. அதில் முக்கியமான அவர் சொல்கிறது பாஜகவோட திமுகவுடைய கள்ளக்கூட்டணி. நாங்கள் ஒரு ஆள் தான் சிறுபான்மை மக்களுக்காக நிற்கிறவங்க, மற்றவங்க ஏமாத்துறாங்க. அதனால் சிறுபான்மை மக்களை என்கிட்ட சேர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சோம் எல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் மீறி தான் என்கிட்ட அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றாரு. நல்ல பிரச்சாரம், நல்ல ஒரு இது. அவங்க ஆனால் வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாரா? அறிமுகப்படுத்தல. பண்ணல. துரதிஷ்டம். இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் வேணும் உங்களுக்கு. ஏன்னா வரிசையாக நிப்பாட்டி அழகாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஜெயலலிதா பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிடலாம். பக்கத்தில் நிப்பாட்டினா பேரை மறந்துடுறீங்க, தூரத்தில் படித்து பார்க்கலாம். அதையும் விட்டுறாரு. ரைட்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் பேச போகிறது என்னென்னா, நம்ம அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது என்னென்னா குறிப்பாக சொல்ல போனால் சவுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஜாதி சம்மந்தப்பட்ட வாக்குகள் வந்து அதிகம். அதனால தான் ஒவ்வொரு வேட்பாளருமே அந்தந்த ஜாதி சம்மந்தப்பட்ட ஆட்களை நிப்பாட்டுவாங்க. தாவேக்காவும் அதுக்கு சளைத்ததில்லை, அவங்களும் அந்த மாதிரி தான் நிப்பாட்டியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஜாதியிலையும் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அவர் வந்து சொல்லிட்டு போன விஷயங்கள், அவர் ஞாபகப்படுத்தி விட்டது. அவங்கள மாதிரி நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சது தேவரையா அவர்கள்ட்ட ஆரம்பித்து கடைசியாக வந்து கட்டபொம்மன் அவர்கள் வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. இது எப்படி இமானுவேல் சேகரன் மட்டும் விட்டுட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? தேவரையா எப்படியோ இமானுவேல் சேகரனாரும் அதே அளவுக்கு எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு இதுவாக தான் அந்த தென் மாவட்டங்களில் இருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் தான் தொடணுங்க. இதாங்க அரசியல். உனக்கு மட்டும் சொந்தமா? நானும் சொந்தம் கொண்டாடுவது தலை எல்லாருக்கும் சொந்தம். நானும் இறங்கி அடிப்பேன்றது தான். அதனால் இறங்கி அடிக்கணும். அடித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும். இவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் இறங்கி பேசணும். போக போக இன்னும் டைம் அதிகப்படுத்திட்டு பேசணும். பேசினா தான் வேலை ஆகும். இன்னொன்று, நாள் இல்லை. இன்னைக்கு திருநெல்வேலி முடிச்சுட்டு எங்கே போகிறாரு? தூத்துக்குடி 3 மணிக்குண்ணே. 3 மணிக்காக முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி சென்னை ரிட்டர்னார். இதையே அவர் என்ன பண்ணணும்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 6 இடம் ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா, 6 இடத்துல பேசினாருன்னா நல்லாயிருக்கும். இவர் ஒரு இடம் பேசும்போதே விறுவிறுத்து போகிறாரு. அதனால் அது இந்த விஷயம்லாம் பண்ணணும். 6 இடத்துல இதே பேசணும், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரே மாதிரி பேச்சுகள் பேசலாம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொகுதி பிரச்சனையை தொட்டு பேசினாருன்னா நல்லாயிருக்கும். ரைட்ண்ணா, அவர் சொல்லிட்டு இருக்க விஷயம்னா, அவதூறு என் மேலே பரப்பக்கூடிய அவதூறு, கரூர் விஷயத்திலிருந்து அவருடைய சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் யாரோ மற்றவங்க தான் கிரியேட் பண்ணது, தனக்கு எதுவுமே அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு மற்றவங்க மேலே சுமத்துட்டு இவர் தன்னால் விலகி நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்தில் இவருக்கு பங்கு இருக்குன்றது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது இப்படி தானே பேசணும். எனக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. இல்லை, அது ஒட்டுமொத்தமாக அதுக்கு என்ன எல்லாருமே காரணம், மற்றவங்க தான் காரணம், நான் எதுவுமே காரணம் இல்லைங்கிற சொல்லி தானே பேசுவாங்க. தேர்தல் பிரச்சாரம்ல அவரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டுன்னு நினைக்கிறாரு. என் மேலே அவதூறு பரப்புனாங்க, என் மக்கள் இறந்து போனாங்க, என்னை வந்து குற்றவாளி ஆக்குனாங்க அப்படின்றாரு. தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படி தானே பேச முடியும். பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லிட்டு வர விஷயத்தில். ஆமாம், அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன் இப்போ மட்டும் திடீர்னு தூக்கிட்டு வரீங்க? அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அவர் பேசினார்னா இன்னும் அசிங்கமாகிடும். யார் அவங்கள தூண்டி விட்றாங்கன்றது பேசினார்னா அசிங்கமாகிடும். அது தொடாமல் அவர் லைட்டாக தொட்டு போகிறாரு. அதான் அதே மாதிரி அவர் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருக்காரு. அது கண்டினியூஸாக பேசிட்டு வர்றாரு. இப்போ ஜனநாயகன் இவர் தப்பு தான், ஆனால் இப்படி தான் பேசணும். வேறு வழி இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன முடக்க பார்த்தாங்க. ஜனநாயகன் பண்ண ஜனநாயகன் படம் வந்து அப்படியே கப்பல் ஓட்டி தமிழன் படமா? அது ஜனங்க பார்த்து கண்ணீர் வடித்து ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு அதெல்லாம் கிடையாது. அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அது படம் நல்ல வேலை படம் வரலன்னு நினச்சிக்க சொல்லுங்கள். வந்திருந்து படம் வந்தவன டம்மா சார்ந்துருவோம். கண்டிப்பான. அதையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஈவன் பெரம்பூரில் மட்டும்தான் அவர் சொல்லாதது, மற்ற இடங்களில் போகும்போது எல்லா இடங்களையும் சொன்னது வந்து சின்ன சின்ன தேர்தல் அறிக்கைகளை சொல்லுவார். இந்த முறை வந்து அந்த தேர்தல் அறிக்கையை எதுவுமே சொல்லாமல் வச்சிருக்காரு. எப்போ தான் அந்த தேர்தல் அறிக்கை வரும்? வந்துடுங்க. 23 ஒரு 2 வாரங்குதுல்ல. 2 வாரத்துக்குள்ள விட்டுருவாங்க. அதேமா கடைசி 5 நாள் இருக்கும்போது கூட வெளியிடலாம். அவ்வளோ ரகசியம் என்னென்ன இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்டுக்கும் ஒரு இப்போது ஃபைபர் படகு இந்த மாதிரி எதாவது இருக்கும். பைக்கு, காரு எல்லாம் சொல்லி விட வேண்டியது தானே. இல்லை, அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறத தான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், ஆனால் நாங்கள் சொல்கிறத செய்வோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் செஞ்சு வச்சுட்டாங்க. 5 வருஷம் சொல்லாதையும் செய்வோன்றது இப்போ தான் புரியுது. எப்பா நீ சொல்லாது இவ்வளோ இருக்குதா அப்படின்னு. பாதி மலையே காணாமப்பா அப்படின்னு. இன்றைக்கி ஆவின் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஆவின் பால் போல அப்படின்னு. இந்த மாதிரி தான் சொல்லாததை செஞ்சது தான் அதிகம். அதனால் அதே வாசனத்தை எல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. என்னன்னா கடைசியாக கொஞ்சம் ஏன் நிற்கிறேன், எதுக்கு நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன்லாம் போயிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாட்டாப்புல நிற்கும். ஆமாம், அதெல்லாம் வந்து அவங்க
அவங்களுக்கு அது போதுமானது அதான் இல்லையா. ரெண்டாவது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது மற்ற இடங்களை விட சவுத்தில் வந்து எப்போவுமே வந்து பிரச்சனைகள் அதிகம். சில பிரச்சனைகள் வெளியே வராமலேயே அங்கேயே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கிற சமுதாய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களை ஏன் விஜய் தொடவே மாட்டேங்கிறார்? எதையாவது தொட்டு ஏதாவது ஒரு பூதம் கிளம்பிச்சுன்னா திருப்பி விட்டுருவாங்க. அதனால் ஏங்க பொதுவாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேச வேண்டிய விஷயங்களே எவ்வளோ இருக்காங்க. அங்கேயே இப்போ லோக்கலில் அந்த மலை இது வெட்டி கடத்தப்படுறது. இல்லை, இதில் எனக்கு என்ன சந்தேகம் என்னன்னா, விளாத்திக்குள்ள பிரச்சனையை பற்றி பேசினார். ஆனால் பாளையங்கோட்டையில் நடந்த அந்த ஆணவ கொலையை பற்றி பேசலை. அது பேச மாட்டார். அவர் அந்த பையனுக்கே ஒன்றும் பெருசாக இது பண்ணல. இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. என்ன பண்ணுறது, தலைவர்கள்னா இவரெலாம் அந்த விஷயத்தில் இதை தொடக்கூடாது அது தொடக்கூடாது ஓடிட்டு இருக்காரு. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து மாற்றம் அல்ல சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் வருபவர்கள்ன்றாங்க. ஆணவ கொலையிலேருந்து பல விஷயம் நடக்குது. இந்த மாவட்ட அமைச்சருடைய ஆட்டம், நீங்கள் திருநெல்வேலி போனீங்க, அந்த மாவட்ட அமைச்சர்கள் பற்றி பேசணுமா வேணாவா? சபாநாயகர் இருக்காரு, சபாநாயகர் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, மனோ தங்கராஜ் பற்றின எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பேசலாம். எதையும் பேசல. ரைட்ண்ணே. இது அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து வழக்கம் போல் ரோட் ஷோ, இந்த முறையும் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. ஏன் விஜய் இப்போ வரைக்கும் இதை கண்டிக்க மாட்டேங்காரு? எதுக்காகனா, இன்றைக்கி காலையில் விமான நிலையத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து தான். 2017 அப்புறமா 2019 அப்புறமா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தோம், பல இடங்களில் அடிபட்டு கீழே விழுந்தாங்க பசங்க. ரொம்ப அது இளைஞர்கள் நடிகர்கள் வேன் பின்னாடி போகாதீங்கன்னாரா, இல்லை நடிகர் பின்னாடியே போகாதீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஆக்சிடென்ட் பற்றி பேசினீங்க? நடிகர் பின்னாடி போவானான்ட்டாப்ல. நடிகர் பின்னாடி போகாதீங்க, போனாலே உங்களுக்கு ஆபத்துன்றாரு. படிங்க, கஞ்சாலாம் இது பண்ணாதீங்கப்பா, பார்த்து. அது வந்து அது எப்போவுமே அனுபவத்தில் அவர் சொல்கிறது, அதை நம்ம அவரை மறுக்கவே முடியாது. அனுபவத்தில் சொல்கிறாரு. ஆமாண்ணே, அவருக்கு இருக்காத அனுபவமானே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறது வந்து இந்த நேரத்துக்கு யாருக்கு பயன்படும்? திமுகவுக்கு தான் பயன்படும். அவர் திமுகவோட உதுகோலாக இருக்கிறாரு. தேவையில்லாத வேலை தானே அதெல்லாம். அவரை யாரும் ஒன்றும் நடிகராக பார்க்கல போல. அதுதான் பிரச்சனை. உதயநிதி அதான் சொல்ல வரேன். மாபெரும் நடிகர்ல அவர். ஆமாண்ணே. மனிதன் ஒரு படம் நடிச்சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அந்த ஒரு படத்தை தவிர எந்த படமும் சரி இருக்காது. ரைட்ண்ணே. திமுக பிரச்சாரங்கள்ண்ணே, நேற்று வந்து விருதாச்சலத்தில் வந்து நம்முடைய தேமுதிகவில் பிரேமலதா அவர்களே அறிமுகப்படுத்தி பேசினார். அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் அறிமுகப்படுத்தி பேசினார். வழக்கம் போல் மகன் வடிவேல் படத்தை வந்துருமா, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கடா இருந்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பிரேமலதா அப்படியே இவ்வளோ நாளாக அண்ணனை தவிர வேறு யாரும் இல்லைன்ட்டாப்புல தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு. இப்போ பேசினாங்க 2024 அண்ணனை கழுவி ஊற்றிருப்பாங்க, அதையும் எடுத்து வெளியே விட்டாங்க. ஆமாம், இந்த மகன் தோல்வி அடைஞ்ச போது எப்படி பேசினாங்க ஒரு விஷயமே இருக்குது. பேசினார். அதே மாதிரி மகனுக்கு என்ன பாட்டு பாடினாரோ அதே தான் அக்கா அன்னைக்கும் பாடியிருக்காரு, பாடிட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து பிஜேபியை வந்து ஓரங்கட்டிருப்போம். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் காலை எடுத்து வைக்க முடியாது. மெட்ரோ திட்டத்துக்கு நம்ம நேற்று கூட பேசியிருப்போம். நீங்கள் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர்றது, நீங்கள் ஜெயிச்சாதான் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரீங்களா? அப்போ வந்து நீங்கள் மக்களை மிரட்டுறீங்களா, என்ன பண்ணுறீங்களா, இப்படிலாம் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அப்போ பார்த்தா இவங்க கொடுக்குற வாக்குறுதியில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதெல்லாம் சாதா பஞ்சாயத்து, இதுதான் கட்ட பஞ்சாயத்து. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இவரை ஜெயிக்க வைங்க, அவர் வந்து பேசி மெட்ரோ கொண்டு வரோன்ற. அவர் அங்கேருந்து இங்கே வந்துக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும், இங்கே என்ன உள்குத்து நடந்து தெரியும். அவர்கிட்ட திடீர்னு மெட்ரோ பற்றி கேட்குறானுங்க. மெட்ரோ வந்து நம்ம சீனிவாசன் ஜெயிச்சாருன்னா அவர் மூலிமா அவங்களுக்கு கிடைக்குவீங்கன்றார். வேற என்ன சொல்ல முடியும்? ஆமாம், இதை தாண்டி அவர் சிம்பிளாக சொன்ன விஷயத்தை இவர் அது பெரிய புதாகரமாக எடுத்து அவங்க எது பேசினாலும் கொடூரமான விஷயம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது அதுதான். ஆமாம், அதே மாதிரி அண்ணன் திரும்ப அவர்கள் பேசுனது, எனக்கு சீட்டு கூட முக்கியம் இல்லை, நான் எதுக்காக நிற்கிறேன்னா எதுவுமே முக்கியம் இல்லைங்க. எதுவுமே முக்கியம் இல்லை, கார் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன் ஒரே இது பாஜக பாசிசத்தை நிப்பாட்டி ஆகணுங்கிற ஒரு வெறித்தனமோட கொள்கையோட கோட்பாடோட இருக்கிறேன், அது அண்ணன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து 8 தொகுதியிலும் பாஜக எடுத்து என்ன நிற்க வச்சிருக்கேன், கட்சி சீட்டு கொடுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அது செய்ய மாட்டார்ல, அது விவரம் தெரியுமில்ல. அதே மாதிரிண்ணே, இவ்வளவு எப்பவும் வருஷம் பார்த்துருப்போம், இவர் ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று விடுவார் விசிகா சார்பா. இந்த மாதிரி அதுவும் இல்லை. திமுகவோட தேர்தல் அறிக்கையை நேற்று மேடையில் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குற முறை கொண்டும். அவர் இவர் நம்ம ரவிக்குமார் கோச்சிக்கிட்டு இருப்பாரு, அவர் தானே ரெடி பண்ணணும், கோச்சிக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, இவர் முதல்வர் இப்போவே பெண்கள் உட்காந்து யோசிக்கிறாங்களாம், அந்த 8000 ரூபாய் எப்படி செலவு பண்ணுறது, ஃப்ரிட்ஜு வாங்கலாமா, டிவி வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, இல்லை காரு எதாவது வாங்கலாமா, இல்லை அந்த கடையே வாங்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது யோசிக்கிறாங்க. இந்த 8000 ரூபா வந்து 1960களில் இருந்தால் அந்த மாதிரி யோசிக்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அதை வச்சு என்ன பண்ணுறது? டிவி வாங்கலாமா, என்ன டிவி 8000 ரூபா வாங்க முடியும்? முதல்ல கூப்பனில் நீங்கள் நம்பரோட கொடுப்பீங்களா அல்லது வெறும் கூப்பனாக கொடுப்பீங்களா? அவன் முதல்ல பமா அப்படின்றான். என்ன கூப்பனு இங்கே கிடையாது, அந்த கடையில் போய் கேட்டுக்கப்போ. ஒரு டீலர்கிட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்கண்ணே,
இப்படி ஒரு கூப்பன் வந்துட்டா எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆமா. எவ்வளோ வந்து வாண்டட் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்டாக்கே இல்லாத பொருளை அவங்க கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? இது சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, இது ஒன்றுமே ஆகாதுங்கன்னு சொல்றாங்க. விட்டுறாங்க. நீங்க ஒரு வாஷிங் மிஷின் போய் கேட்குறாங்க 15,000 ரூபா 8,000 ரூபா கூப்பன் வச்சுன்னா தரமாட்டியா? அன்னைக்கே சொன்னார் எங்க தலைவர், வாஷிங் மிஷின் வாங்கலாமா? இதில் என்ன தெரியுமாண்ணே, இவங்கெல்லாம் அவ்வளவு படித்த மேதாவிகள் தான். நம்ம பார்க்குற ஒரு சின்ன விஷயத்தை கூட பூதாகரமாக கொண்டு போகிற படித்த மேதாவிகள் மாதிரி பேசுகிறவங்க. ஒவ்வொரு கடையிலையுமே டிஓன்னு ஒன்று போடுவாங்க, டெலிவரி ஆர்டரும் போட்டு தான் அந்த பொருட்களை வெளியே அனுப்புவாங்க. இந்த கூப்பனை வச்சு டிஓ எப்படி போட முடியும்னு? அது எங்கே போயிட்டு இது பண்ணணுங்கிற கான்செப்ட். இப்போ ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு டிஓ வந்தால் தான் ஃபினான்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை போட்டு அனுப்புவாங்க. இந்த டிஓ யார்கிட்ட போய் வாங்கணும்? ஒரு கூப்பனை வந்து எப்படி அது ஸ்க்ராட்ச் பண்ணுறதா, என்ன வரும், எதுவுமே சொல்லலை. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை? இதை திருமாவர்களும் சேர்ந்து பேசுறாரு. அண்ணன் சொல்லிட்டாரு கண்டிப்பா. திருமாவர்களும்னா என்ன? திருமாவர்களும் அடே முன்னாடியாவது ஏங்க எஸ்ஐஆர்ல 97 லட்சம் போச்சு, எல்லாம் பூர்வ குடிமக்கள்னு சொன்னவருங்க அவரு. இல்லண்ணே, 97 லட்சம் பேரா பூர்வ குடிமக்கள் இருக்காங்க முன்னாடி இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்லியா டிஃபரன்ஸ் கம்பேர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் போன மாசம் வரைக்கும் இந்த அளவு தான் இருந்தாரு. இப்போ அதோட பார்த்தோம். அவர்தான் அவ்வளவுதான். இதுல வேற இளைய பெருமாள் அவர்களை வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இங்க மாத்தினதை தன் கட்சிக்காகவே போராடினவர் மாதிரி போராட்ட குணம் முடிச்சவர்னு காமிச்சிருக்காரு. இதையும் எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஆள் இல்லையா, ஏன் அவரை கொண்டு போய் கொடுத்தீங்கிற பல குற்றச்சாட்டுகள் அவங்க கட்சியிலே எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து அவரை நிப்பாட்டிட்டு அவர் காங்கிரஸ்க்காக போரிட்டாலும் நமக்காக அம்பேத்கருக்காக அப்படின்னு சொல்லி அது ஒரு வேகமா பேசி அவருக்காக பேசியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அந்த பட்டியலின மக்களுடைய பிரதிநிதியாக தான் காங்கிரஸ்ல வந்து பெரிய அளவில் ஃபேமஸாக இருந்தார் அவர். அதனால அது அவங்க அப்பா இளைய பெருமாள் சொல்றீங்க. இவரோட இது நமக்கு தெரியல இல்லைண்ணா. இவரோட இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு புள்ளகிறாருன்னு நீ தானே தெரியும். அதனால அது இல்லை. அவரு அது வேற என்னங்க சொல்ல முடியும்? கட்சி வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கீங்க, இதுக்குமா நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வேற வழி இல்லை, விஜய் பிரிக்கிற ஓட்டு தோத்து போயிடுவேன், அந்த பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன். அப்போ ஒரு இது பேசி காங்கிரஸ்கிட்ட பேசி கொடுத்துட்டோம் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? உண்மையை அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் என்ன தெரியுமான, கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட 28 தொகுதிகளில் பல தொகுதிகளில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்துருக்கு. எப்படி பின்ன ஆரம்பம்? நேற்று செந்தில் பாலாஜிட்ட கேட்டிருக்காங்க, சிங்காநல்லூர்லேயும் இது கொடுத்துருக்கீங்க, அந்த 2 தொகுதியிலுமே வேலை நடக்கலைங்க. அவங்க இப்போ தானே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணி நாளிலேருந்து வேலை ஆரம்பிப்பாங்க, நாங்களாம் காரியாலயம் ஓப்பன் பண்ணிட்டோம், அவங்க வேலை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸோட போக்கு எப்பவுமே இப்படி தான். திமுக யாராவது வந்து வேலை செஞ்சால் தான் உண்டு. அதுலேயே இவங்களுக்குள்ள கோஷ்டி வேறு இருக்கும். இதில் பாருங்கள், விஸ்வநாதனுக்கு எதிராக வெளியே போ, வெளி வேட்பாளரே வெளியே போ அப்படின்ற அளவுக்கு பெரிய தகராறு. அப்போ அவர் மேலூரில் எப்படி ஜெயிக்க முடியும்? வேலை நடக்காது. அவர் போய் தஞ்சம் அடைவார். திமுகட்ட போய் கேட்டு திமுக ஏதாவது போட்டுக்கிட்டு கொடுத்து கூட வந்தால் தான் உண்டு. இப்படி தான் எல்லா இடத்துலையுமே. அதனால தான் இவங்க அவங்கள அப்படி மதிக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் ஒரு விஷயம் பேசினார், கவனிச்சிங்களா? காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, ஆனால் உண்மையான காங்கிரஸாரு எங்ககிட்ட தான் இருக்காங்க. அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்காருன்னு வேற சொல்கிறாரு. காசு கொடுத்து பல கோடிகள் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அடி தான் அடிக்கணும். நீங்கள் உண்மையான காங்கிரஸ் இப்போனா காங்கிரஸில் பல இடங்கள்ல விஜய் கட்சி கூட ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்காங்க. வெடிப்பு வந்திருக்கு. கவுக்கணுன்ற மொத்தமே 5000 ஓட்டு தானே, அதில் என்ன அண்டர் டீலிங் வேறு இவங்கள்ட்ட 5000 இங்கே விழுந்துச்சுன்னா அதே மாதிரி உள்ள வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி காங்கிரஸ்காரர்களும் போட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போடுவாங்க, வெறுப்பில் இருப்பாங்க, பல இடங்களில் வெறுப்பில் இருப்பாங்க. நீங்கள் முன்ன வெறுப்பில் இருக்கவன் நான் ஏன் போய் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பிள்ளைங்க வளர்ட்டோம், குத்து அப்படின்னு குத்துவாங்க. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். ரைட்டு. ராகுல் அவர்கள் வந்து நம்ம முதல்வர்களை சந்திக்காது நேற்று நம்மளும் பேசிட்டோம். ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை தங்கபால் அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பான ராகுல் காந்தியும் ஆண்டி ஜலியான் சந்திக்கலாம் சொல்லுங்க. அது வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்கண்ணே. இது வரைக்கும் அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் வராத ஒரே தலைவர் வந்து ராகுல் தாங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அது வந்து கலைஞர் இருக்க போது விஷயத்தை கூட வர அது ஒரு வேலை பண்ணுவாராம். கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கும்போது தான் சொன்னாங்க. அப்போ வந்து பிரகாஷ் காரட்டு பொதுச்செயலாளர் அவர் வர்றப்பெல்லாம் கலைஞரை பார்த்து சால்வை போத்திட்டு கலைஞரை சந்தித்தார். தமிழகம் வந்த பிரகாஷ் காரட் கலைஞர் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து பேசினார்னு பேப்பரில் மறுநாள் நியூஸ் ஃபோட்டோவோட வரும். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு பிரகாஷ் காரட்டு இங்கே இருக்கிற இதுங்கெல்லாம் பாதி அடிமை தானே, என்ன அது இதுன்னு கேட்டாராம். என்னமோ நான் தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை பார்த்துட்டு வர்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுது, என்ன இது அப்படின்னு. இல்லை அது ஒன்றுமே என்னான்னு கேட்டால் வராருன்னு தெரியுதுல்ல, இவர் அவரை கூப்பிட்றது தான். கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலான்னு. இவரும் அறிவாலயத்துக்கு போய் மரியாதை நிமித்தமாக பார்க்கறது, ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுறது, நாடோடிகள் படம் மாதிரி. ஒரு கட்டத்தில் நான் வர்றது என் கட்சிக்காக வர்றேன், இவர் ஏதோ பெரியவர் கூப்பிட்றான்னு போய் பார்க்குறேன், இது என்ன நாடோடிகள் படம் மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டுனுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான்
அங்கே போகிறத நிப்பாட்டினாராம். அந்த மாதிரி இது மாதிரி தான் சோனியா காந்திலேருந்து எல்லாருமே. ராகுல் இதில் உஷாரு. ராகுலெல்லாம் நீங்கள் அதில் இது பண்ண முடியாது. அதனால் போகாத தலைவர். சரி, பாண்டிச்சேரியில் ஏன் பார்க்கல அது சொல்லுங்கள். யாருமே பதில் சொல்ல முடியாது. யாருமே பதில் சொல்ல முடியாது. முறுக்கினுக்கிறாரு அந்த கோவம். என்னை மீறி நீ வந்து எங்கள் மம்மியை கான்டாக்ட் பண்ணி எங்கள் டம்மியெல்லாம் தூக்கிட்டல, ஆமாம், உன்னை வச்சுக்கிறேன் இரு. அதுதான் கோவம். தமிழ்நாட்டில் உள்ள அம்மிக்கல் மூலமாக தூக்கிட்டாங்க ஒரே வரி. இன்னொன்று 10 தொகுதி எதிர்த்து நிற்கிறீங்க. ம், சாரி, நாங்கள் தான் எதிர்த்து நிற்கிறோம்ல. ஆமாம். ஏதோ ஒன்று. எப்படி ஓட்டு கேட்க முடியும்? மொத்தம் 16 தொகுதி இவங்க நிற்கிறாங்க, ஆமாம். அதில் 10 தொகுதி இவங்க 14 தொகுதி நிற்கிறாங்க, 14ல் இவங்க 6 தொகுதி, அவன் 10 தொகுதி மாறி மாறி நிற்கிறாங்க. அதான் பீகார் தான். பீகாருக்கு அதுதான். கண்டிப்பான. இது தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் வந்து எந்த இடத்துலையும் வேலை செய்யலைங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தலைமை வரைக்கும் வந்திருக்கு. திமுக மேலிடத்துக்கு வந்திருக்கு. திமுக சைட்லேருந்து மாவட்ட செயலர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது வரைக்கும் எந்த ஒரு வேலையிலும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தோழர்கள் அந்தந்த பகுதியில் இறங்கி வேலை செய்வாங்க. அதெல்லாம் உயிரோட்டமாக போவாங்க, வருவாங்க, கொடி பிடிச்சி போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தடவை தோழர்கள் முடிவெடுத்தாங்க. மேலிடம் தானே தோழமை தான் முடிவெடுத்திருக்கு. சண்முகம் கூட முடிவெடுக்கல. சண்முகத்தை ப்ரெஷர் கொடுத்து கூட இருந்த திமுக இடதுசாரி விங்கில் இருக்கிற தலைவர்கள் முடிவெடுக்க வச்சாங்க. அப்போவும் சண்முகம் இழுத்து பிடிக்கும் போது எம்ஏ பேபி அகில இந்திய பொதுச் செயலாளரே கரெக்ட் பண்ணாங்க. இப்போ எப்படி ராகுல் கோபமாக இருக்காரோ அதே கோபம் சண்முகத்துக்கும் இருக்குது. புரியுதா? அப்படி இப்படி நான் ஒத்துக்கலன்னு எம்ஏ பேபியை வர வச்சு என்னை ஒத்துக்க வச்சிங்கல்ல அப்படின்ற கோபம். இது நீங்கள் நான் போட்டேன்ல, எனக்கு எவ்வளோ பாராட்டு தெரியுமா? எங்கள் மனசில் உள்ள பாரம் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு விவேக் சொல்லுவாங்க. அது மாதிரி என் மனசில் இருக்கிறது எல்லாம் அப்படியே போட்டிருக்கீங்களே அப்படின்னு தான் பாராட்டு. இதில் சில தலைவர்கள் வேறு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியுது. திமுக நம்மை கருவறுக்கிறது, திமுக நம்மை ஒன்றுமில்லாமல் செய்கிற வேலையை செய்கிறது. நைனா கூட கொஞ்சம் ஓரளவு பார்த்து தான் பண்ணார். இவர் பெரிய ஆக்ஸா பிளேட் வச்சா இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நீங்கள் அந்த நேற்று சண்முகம் ஒரு இது போட்டிருக்காரு அதிமுக. நீங்கள் வந்து உங்கள் கட்சி பாஜகவோடு சேர்ந்து நசிந்து வருகிறது, அடடா, நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றிங்க. அவங்க அப்படியே எல்லாரும் திருப்பிட்டு இவங்க பிரசஞ்சி சாப்பிட்டே விட்டாங்களே, அதெல்லாம் நீங்கள் அவங்க இதை காப்பாற்றிங்க, 5ல் போயிட்டீங்க, 1 போயின்னு இருக்கீங்க, பார்த்துங்க. முன்ன கொஞ்சம் தனித்துவமாக தெரிவார்கள் சிபிஎம் இடதுசாரிகளே சிபிஎம் தனித்துவமாக தெரிவாங்க. இப்போ என் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சிபிஎம்முக்கும் வித்தியாசமே தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. வேற கூட மாற்றிடலாம், ஒரேடியா ஒன்றாயிடலாம். 64 பிறகு இப்போ ஒன்றாயிடலாம். 60 வருஷம் கழிச்சு தமிழதுக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ரைட்ண்ணே. எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம்ண்ணே, இந்த கமிஷன் கேட்குறதே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு போயிட்டு, இப்போ இவர் என்னன்னா எடப்பாடியார் அவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கலைஞர் அவர்களுடைய மரணத்துக்கு நான் வந்தால் உடனே ஒரு கமிஷன் அமைச்சு அதில் என்னதான் நடந்திருக்குன்னு விஷயத்தை கேட்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் ஒழுங்காக இந்த பிரச்சாரம் தான் பண்ணியிருந்தாரு. ஆட்சியுடைய அவங்கள நான் வந்தால் அது பண்ணுவேன், இவர்கள் இது பண்ண, இப்படி தான் பேசியிருந்தாங்க. அவரை தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினது உதயநிதி. தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி ஒரு கட்டத்தில் எரிச்சல் மூட்டிட்டாங்க. அப்போ அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க மற்ற இது பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதை சேர்த்து அடிச்சிடறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரே ஒரு தடவை பேசிட்டு விட்டார், அவருக்கு தான் பால் டாயில்னு சொல்லிட்டு. நம்ம அப்போவே சொன்னோம், இவருடைய தகுதிக்கு இவரையும் இழுத்து விட்டாங்க. ஆனால் ஒரு தடவை பேசிட்டு விட்டார், இனி அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும், இவங்க ரேஞ்சுக்கு இறங்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் தொடர்ந்து இதெல்லாம் பேசி ஃபோட்டோ காமிக்கிறது, ஏதோ என்ன அவர் என்ன தீவிரவாதம் எதாவது பண்ணாரா? சசிகலா காலில் தானே விழுந்தார். ஆசீர்வாதம். அதை இந்த 1800 நாளில் எத்தனை தடவை எத்தனை மேடைகளில் சொல்லியிருப்பீங்க. திரும்ப அதை சொல்லிட்டு இருந்தேன்னா இது சரி, காலில் தானே விழுந்தா, அவர் சொல்கிறாரு காலில் விழுந்தா பெரியவங்க காலில் விழுந்தா என்ன பண்ணுறாரு. அதே போய் பெரிய ஒரு இது மாதிரி பிரச்சாரத்தை சொல்கிறதுனா இப்போ அவரும் இறங்கிட்டார். பால் டாயில்ன்ட்டாரு, 2 மணிக்கு நடிகையுடைய இன்ஸ்டாகிராம்ன்றாரு, பழைய விஷயம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. கலைஞர் பேசினார்ல, இந்த திராவிடம் எங்கே இருக்கிறதுன்னு அனந்த நாயகி கேட்டாங்க, சட்டசபையில் கேட்டாங்க. பாவாடை நாடாவை அவிழ்த்து மேலாடை விளக்கினால் திராவிடம் தெரியுன்ற மாதிரி அப்போ சொன்னார். அது வந்து பாவாடை நாடாவை விளக்கினா அந்த இது முடிச்சு அவிழ்த்துனா ஃபைல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஃபைல் இப்படி 2 இது போட்டு முடிச்சு போட்டு வைப்பாங்கல்ல, ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதை குறிப்பிட்டு சொன்னேன்னு அவங்க சாமர்த்தியமா. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எந்த அர்த்தத்தில் போய் சேருதுன்றதை மேட்ரு. ரெட்டை அர்த்த வசனம் சொல்லுவாங்கல்ல. 2வது இந்திரா காந்தி தாக்கப்பட்ட பொழுது நெடுமாறன் மண்டை உடஞ்சி இந்திரா காந்தி சேலை மேலெலாம் ரத்தம் வந்தது சொன்னது கமெண்ட்டு, இது இவர்களுடைய இயல்பான அதெல்லாம் இன்னைக்கு இவர் சுட்டி காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். அதை தாண்டி அவர் என்ன கேட்குறாருன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு நீ பிரச்சாரத்தில் 2021 என்ன பேசுனீங்க,
மர்ம மரணம் காரணமானவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்றீங்க. உங்கள் ராசா சொன்னதில் அடிப்படையில் நான் எடுப்பேன் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். யானைக்கு ஏறனா குதிரைக்கு விடுறன்ற மாதிரி நீ இப்படி சொல்கிறியா, நான் இப்படி சொல்கிறேன்னு. இதில் என்ன விஷயம்னா, சப்ஜெக்டை விட்டு அவரும் வெளியே போகிறாப்புல. அவர் சப்ஜெக்ட் பேசியிருந்தாலே போதும், ஞாபகப்படுத்தினாலே போதும், விஷயங்களை வேலை செய்யாத அதுன்னு. இதுதான் அவங்களும் விரும்புகிறாங்க. இதுக்குள்ளே வான்னு இழுக்கிறாங்க. சப்ஜெக்ட் அதுக்குள்ளே அவர் போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேளச்சேரியில் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு பேசியிருக்காரு. உங்களோட எம்எல்ஏ என்ன பண்ணாருங்கிற விஷயம் வரைக்கும் வேளச்சேரியில் வந்து கொஞ்சம் ஹாட்டாகவே பேசியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசி பார்த்துருப்போம். வேளச்சேரியில் அவரோட பிரச்சாரத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, கூட்டமும் நல்ல கூட்டமாக இருந்தது, வித்தியாசம். ஏன்னா இது வரைக்கும் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் மீது பயங்கர அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மற்ற இடங்களை விட வேளச்சேரியோட இது வித்தியாசம். ஏன்னா அவர் வேட்பாளரும் கண்ணாடி கொடுத்து முத்தம் கொடுத்து ஒரு இடமும் அவங்க மீமிஸ் போடுற அளவுக்கு அவருக்கு பண்ணிட்டாரு. இது சென்னையை பொறுத்தவரை தென் சென்னையில் பாஜக, அதிமுக, என்டிஏ வந்து வலுவாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று கடுமையான கோபம் திமுக வேட்பாளர்கள் மேலே அந்த கட்சிக்குள்ளேயே இருக்குது. இப்போ மயிலாப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வேணான்ற அளவுக்கு கட்சி முழுமையாகவும் இருக்குது. அப்போ கட்சி அவரை அங்கே திணிக்கும் போது அவனுக்கு இயல்பாகவே ஒரு ஆத்மார்த்தமாக வேலை செய்யணும்னு தோணாது. கட்சிக்காக செய்யலாம், கட்சிக்காக செய்கிறேன்னு நினைக்கிறவன் எப்படி செய்வான்? அந்த மாதிரி தான் போகும். அதே மாதிரி இந்த ஹசன் மௌலானா, அவருக்கு இந்த அளவு சீட்டே கிடையாது, மாசு தான் அங்கே நிற்க போகிறா, திமுக எடுத்துக்க போகுதுன்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் ஹசன் மௌலானா வலுவானவர். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சீட்டு எல்லாம் கொடுக்கப்படாது, வாங்கப்படும். அப்படி வாங்கப்பட்டது தான் மீண்டும் இந்த இது முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி பதிவு பண்ணியிருப்பேன், ஹசன் மௌலானாக்கு அந்த தொகுதி உறுதி அப்படின்னு. அப்போ காங்கிரஸுக்கே கொடுக்கக்கூடாத தொகுதியை காங்கிரஸ் வாங்கி ஹசன் மௌலானா மறுபடியும் நிற்கிறாரு. அப்போ இவர் வந்து அந்த மழை வெள்ளத்தில் 2023 அதிகம் ஃபேமஸ் ஆனது இவரும் எபினேசரும் இன்னும் 2-3 திமுக எம்எல்ஏக்கள். அப்போ இவர் வந்து அப்படிதான் பண்ண முடியுன்ற அளவுக்கு முறைச்சி பொதுமக்கள்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் பார்த்தோம். அது ஒன்று. வேளச்சேரியை சார்ந்த அந்த தொகுதிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு அதிகம், மிடில் கிளாஸு, இந்த ஐடி எம்ப்ளாயிஸ், அது எல்லாம் விஜய் பிரிச்சுவார், விஜய் பார்த்துக்குவார். அதனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவர்களுக்கு சாதகமாக போகுது. அந்த இடத்துலையும் பெரிய அளவில் அதே மாதிரி எபினேசருக்கும் சரி, எபினேசர் நிற்கல இந்த இடம் நிற்கலை, இப்போ வேற ஆள் கொடுத்துட்டாங்களே. ரைட்டு. இதுக்கிடையிலண்ணே டீலிமிட்டேஷனை பற்றின விஷயங்கள் இன்றைக்கி என்னென்னா, நாளைக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. உடனே டீலிமிட்டேஷனுக்காக தான் பேசுகிறாங்க, திருநங்கைகளுக்கு உண்டான அந்த தீர்மானத்துக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டும் திருச்சி சிவா அவர்கள் கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி முதல்வர் அவர்களும் வந்து நிறைய கண்டன அறிக்கைகளும் விட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த முதல்வர்? சமீப காலமாக மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எதுனாலும் அப்படியே பொங்கி என்னென்ன விஷயம் என்ன உண்மை இருக்குதுன்னு தெரியல, அந்த லோக்கல் அரசியல்வாதி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த எஃப்சிஆர்ஏக்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதுன்ற அளவுலாம் நம்ம பேசிட்டோம் நேரத்துலாம் கூட. அந்த அளவுக்கு பேசுகிறாரு. நீட்டு கொண்டு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த துரோகத்துக்கு எடப்பாடி துணை போயிட்டாருன்னு. நீட்டு 28 மாநிலத்து தான் இருக்குது. அப்போ என்ன துரோகம் 28 மாநிலத்துக்கு பண்ணிட்டாங்களா? அவங்க மாநிலத்துக்கும் சேர்த்து பண்ணிட்டாங்க. மற்ற மாநிலங்கள் பண்ணாமல் உங்களுக்கு மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டு மட்டும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அதிமுக அரசு ஒத்து போச்சுன்னா சொல்லலாம். நீட்டுன்றது ஒரு நுழைவுத் தேர்வு. இன்றைக்கி அந்த மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாணவர்களே நீங்கள் வேலையை பாரு, நீ அரசியல் பண்ணுறது தெரியும், நான் படித்து நான் எழுதிட்டு போகிறேன்ட்டு அவன் வாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு போயின்னு இருக்கான். அப்போ இது மாதிரி உருட்டில் இப்போ தேர்தல்னால இன்னும் கொஞ்சம் உருட்டுறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் போனதோட எடுத்து பார்த்தாங்க. அந்த டைமில் அவங்க சொன்னது நிதி அந்த தொகுதி குறைப்பெல்லாம் வராது, அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறம் தான். இப்போ டீலிமிட்டேஷனை முறையாக நீங்கள் பண்ணோன்னா 2035 ஆகிடும். மக்கள் தொகை 27 எடுத்தா 29 தேர்தல் அதில் நின்றோம். அப்புறம் 29-30 எடுத்தாங்கன்னா அது வந்து ஸ்க்ரூட்னிஸ்லாம் பண்ணி வரதுக்கு 32 ஆகிடும். அதற்கு பிறகு டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கமிட்டி போட்டு அது எல்லாம் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். எல்லாம் போக 2035 ஆகிடும். ஆனால் இப்போது டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க, குதிக்கிறாங்கல்ல, ஆமாம் பண்ண போகிறாங்க, அது வேறு மாதிரி பண்ண போகிறாங்க. எனக்கு வந்து தகவல் 23% எல்லா மாநிலத்துக்குமே சரிசமமாக ஏற்றுறாங்க. ஓகே. இந்த பூத்தில் உட்காரும் போது 4:30 மணிக்கு மேலே எல்லா கட்சிக்காரங்களும் என்ன அதுக்குள்ளேயும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு என்ன ஆளுக்கு 50 ஓட்டு போட்டுக்கலாமா? ஏய் நீ 50 ஓட்டு போடாட்டினாலும் அதான்டா, 50 ஓட்டு போட்டாலும் அதே தான். ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. ஆமாம். அப்புறம் எல்லாம் 50 ஓட்டு, திமுக 50, அதிமுக 50, நம்ம தேமுதிக 50, அவங்க யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 50 ஆளுக்கு 50 போட்டாச்சுப்பா, ஏப்பா திருப்திப்பா. என்ன இருக்கிறதுல ஒரு 50 கூட்டிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷனில் எல்லா ஸ்டேட்டுக்கும் 23% உயர்வு. அப்போ என்ன ஆகும்னா
இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 39. 48 49 தொகுதிகளாக மாறும். ம் 50 தொகுதி வரைக்கும் வச்சிங்களேன் மாறும். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 102 தொகுதி வரைக்கும் வரும். போயிடும். இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் அங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப 23% ஏற்றுறன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று அப்படி பார்த்தா நமக்கு தொகுதியில் அதிகமாக வர நல்லது தானே. நல்லது தான். முதல்வர் வந்து சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் பழைய கதையை வச்சு பேசினுக்கிறாரு. இவங்க வந்து அந்த இதுக்குள்ளேயே போகல. 23% ஏற்றுறாங்க. அப்போ ஏற்றும் பொழுது உங்களுக்கு சட்டசபைகளும் பல இது தொகுதிகள் பிரியும். இப்போ சோழிங்கநல்லூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய தொகுதி. ஆமாம், பெரிய தொகுதி இருக்கு. அதை வந்து பிரிப்பாங்க. அப்போ தொகுதிகளும் கூடும். இப்போ 16 தொகுதின்றது 20 தொகுதியாக கூட ஆகிடும். சென்னையில் 3 எம்பி தொகுதி. அப்போ மத்திய எதில் தென் சென்னையில் கொஞ்சம் ஜாஸ்தி பரப்பளவு ஜாஸ்தி இருக்குது. அதை பிரித்து அப்போ மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை இன்னொரு வேறு ஏதாவது ஒரு இதில் 4 தொகுதியாக மாறும். இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது மத்திய அரசு கொண்டு வரதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. இஸ்ரேல் விவகாரம்ண்ணே. ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிருக்கு. 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம். 10ஆம் தேதி வந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவோட உயரதிகாரிகள் வந்து சந்திக்கிறாங்க. பாகிஸ்தான் இதுக்கு வந்து இடையில வந்து இது பண்ணுறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு சமாதான இடமா இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நேற்று காலை இன்னைக்கு விடிய காலை 1 மணி வரைக்கும் இஸ்ரேல் வந்து ஈரானை பலமுறை தாக்குதல் நடந்திருக்கு. கார்க் ஐலாண்டு அடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து போர் நிறுத்தங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படா முடிவு கொண்டு வரலான்னு ட்ரம்ப்பு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அதே மாதிரி இதை எப்படி கொண்டு வரலான்னு ஈரானும் முழிக்குது, இஸ்ரேலும் முழிக்குது. ஆனால் 3 பேருமே ஈகோ. அந்த ஈகோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தியே ஆகணும். அதுக்கு ஆர்மோஸாக ஒரு இதுவாக பயன்படுத்திக்கிட்டு, ஆர்மோஸை திறந்து விட்டேன்னா நான் போரை நிறுத்துறேன் அப்படின்னோன்னா அவங்களுக்கும் ஓகே, ஆர்மோஸை திறந்து விட்டால் போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு. நேற்று கொஞ்சம் பேர் ஈரானில் போட்டிருக்காங்க போல குண்டெல்லாம் இல்லை, இப்போ நிறைய ஆக்டிவ். அப்போ அதெல்லாம் சேர்த்து வந்து ஈரானுக்கும் இதுக்கு மேலே ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது. ஏதோ ஒரு எண்டில் இவர்கள் சமாதான போர்வையில் சமாதானம் ஆகி தான் தீரணும். அதனால் இங்கே நல்ல விஷயம் கவனிங்க, பேசுனது அமெரிக்காவின் அடிமை. ஆமாம், அமெரிக்காவுடைய அடிமை, உற்ற நண்பர், துட்டு வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு எல்லாராலும் நெருக்கப்பட்டு பெரிய அளவில் சிக்கிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானுடைய அதை விட என்ன, ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் நம்பர் 1 அதிபர் அவர் தான் ஈரான் கிட்ட பேசியிருக்காரு. அப்போ அமெரிக்கா தான் இதில் முன்னெடுப்பு எடுத்துருக்குது. எப்பா கொஞ்சம் பேசியா முடிச்சு வைப்பான்ற மாதிரி. ஈரானுக்கும் அவர்கள் துரோகம் பண்ணாங்க எல்லாம் தெரிஞ்சும் சரி ரைட்டு போ அப்படின்னு ஈரான் அவங்கள்ட்ட நட்பு தான் பாராட்டுது. அப்போ ஈரான்கிட்டே பேசிட்டாங்க. ஈரான் ஒத்துக்குச்சுன்னா இஸ்ரேலையும் ஒத்துக்க வைக்கிற வேலையை பண்ணி தான் ஆகணும் ட்ரம்ப்பு. நானே சமாதானம் பேசி ஒரு மாதிரி வந்துக்கிறேன், நீ நல்லா அதை புதுசாக அதில் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி இஸ்ரேலுக்கும் அந்த பிரச்சனை. அதனால் 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேரால் உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த முடிவு வந்திருக்கு. 2 வார காலத்திற்கு எந்த இது கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டமாக 10ஆம் தேதி பாகிஸ்தானில் 3 நாட்டு பிரதிநிதிகளும் சந்திக்கிறாங்க. இதில் இஸ்ரேல் சொல்லியிருக்க வார்த்தை லெபனானுக்கு இதுக்கு வந்து பொருந்தாது. அது அவங்க வாக்கியா தகுறாரு, அது தனி. அப்போது இப்போ நம்ம ஒரு வேற எங்கேயாவது முடித்தா கூட பாகிஸ்தான் நமக்கு வாக்கியா தகுறாரு இருக்குல்ல. பாகிஸ்தானில் இந்த 3 நாட்டு பிரதிநிதிகளும் உட்கார போகிறாங்க, பேச போகிறாங்க. பெரும்பாலும் இந்த பேச்சு நீண்ட கால ஒரு இதுவாக 10 நிபந்தனைகள் சொன்னதை நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லியிருக்குன்றாங்க. இது எல்லாம் போகும் பொழுது ஒரு நல்ல முடிவு வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப பட்டுட்டாங்க ஈரான் மக்களும் சரி, மத்திய கிழக்கு அந்த இஸ்ரேலையுமே அடி பயங்கர அடி, இஸ்ரேலிய மக்களும் சரி, எல்லாரும் மக்கள் தானே. ஆமாம், கடுமையான பாதிப்பு. இது இல்லாமல் உலக நாடுகளுடைய இதனுடைய பிரதிபலிப்பு பல நாட்டு மக்களுக்கு கடுமையான பாதிப்பு. பெட்ரோல் விலை இன்னைக்கு $100 கீழே போனது ரொம்ப சந்தோஷம். அந்த கச்சா எண்ணெய் விலை அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மறுபடியும் தங்க விலை ஏறப்போகுது. அதனால் நல்ல ஒரு விஷயம், காலையாக நல்ல ஒரு காலையாக என்ற காலை விடிஞ்சது. நம்ம 5000 காலம் மாதிரி இல்லை, நல்ல காலையிலே முடிஞ்ச மாதிரி இருக்குது. ரைட்டா, மிக்க நன்றி. நேரத்தையும் கருத்தை